தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். தல அஜித்திற்கு தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் ரசிகர்கள் உள்ளனர். தல அஜித் அரசியலுக்கு வர வேண்டும் என சில அரசியல் கட்சிகள் அழைப்பு விடுப்பது வழக்கமாக நடக்கும் ஒன்று. அதற்கு அஜித் எப்பொழுதும் மறுப்புதான் தெரிவித்து வருகிறார். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என பலரும் கேட்டு வந்தாலும் அரசியலில் ஆர்வம் இல்லை என வெளிப்படையாகவே அறிக்கை வெளியிட்டுள்ளார் அஜித். தல அஜித் அரசியலுக்கு வர வேண்டும், உங்கள் ஒருவரால் தான் மாற்றத்தை உருவாக்க முடியும், இதுதான் சரியான நேரம் என பிரபல இயக்குனர் சுசீந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கு அஜித் ரசிகர்களை எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்துள்ளனர். தல ரசிகர்கள் அவர் அரசியலில் இல்லாமல் இருப்பதுதான் எங்களுக்கு வேண்டும், அஜித்தே போதும், அரசியல் வேண்டாம் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். தல அஜித்திற்கு அரசியலில் எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் தேர்தலில் எனது உரிமை வாக்களிப்பது, அதனை சரியாக செய்வேன், வேற எந்த அரசியலும் செய்ய மாட்டேன் என உறுதியாக உள்ளார். இதுவரை எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்ததில்லை. ஆனால் அவரை சுற்றி ஒரு அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்கும். மேலும் தற்போது பிரபல நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி என்கிற நட்ராஜ் ட்விட்டரில் மறைமுகமாக தல அஜித் பற்றி பேசியுள்ளார். 2021 அல்லது 25 அல்டிமேட் என அவர் கூறியுள்ளார். தல அஜித்தை அல்டிமேட் ஸ்டார் என அழைக்கும் நிலையில் அவர் 2021 தேர்தலுக்கு அவர் வருவார் என்பதைத்தான் இப்படி அவர் குறிப்பு மூலம் உணர்த்தியுள்ளார் என ரசிகர்கள் பேசி வருகின்றனர். முக்கிய காரணம் எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் மிக எளிமையாகவே இருப்பதுதான். அவரது ரசிகர்களுக்கும் தல எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதுதான் இன்னும் அவரை பிடிக்கிறது என்பார்கள். அவருடைய நடிப்பில் அடுத்து வர இருக்கும் படம் நேர்கொண்ட பார்வை. தல ரசிகர்கள் அடிக்கடி சமூக வலைதளங்களில் மாஸ் காட்டுவார்கள். நேர்கொண்ட பார்வை படத்தை பற்றி திடீரென ஒரு ஹேஷ்டேகை கிரியேட் செய்து ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். அது என்னவென்றால் NKP மானியா ஜோன் என்ற ஹேஷ்டேக் தான் ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே சென்னையில் டாப் ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்தது. பின்னர் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கிலும் இடம் பிடித்திருக்கிறது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மட்டுமே வெளியாகியுள்ள நிலையில் தல ரசிகர்கள் அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக மரண வெயிட்டிங்கில் உள்ளனர். படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் அடுத்த மாதம் முழுவதுமாக முடிந்துவிடும் என படக்குழு அறிவித்துள்ளது. இந்த வாரத்தில் ஏதாவது அப்டேட் வருமா என்பதை தல அஜித் நடித்து வரும் நேர்கொண்ட பார்வை படத்திற்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? தல அஜித் நடித்து வரும் நேர்கொண்ட பார்வையின் படத்தின் அப்டேட்டுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.